வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX காப்பர் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன எதிர்பார்த்தோம், நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது அப்படின்றத பார்த்துடலாம். நம்ம வீடியோ ப்ரெசன்டேஷனை நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துட்டு இருந்தாலும், காப்பர் மார்க்கெட்டில் கண்டினியூஸாக ட்ரேட் பண்ணுற ட்ரேடராக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும். கடந்த 3 வாரமாக காப்பர் மார்க்கெட் 452 446 இப்படின்ற 2 ஜோன்லேயே தடுமாறிட்டு இருக்கு. இதை கன்சாலிடேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நேற்று நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, 452 விட்டு ப்ரைஸ் மேலே போனால் மட்டும்தான் மார்க்கெட்டில் பையிங் நடக்கும், அது வரைக்கும் மார்க்கெட் செல்லிங்கில் தான் இருக்கும் அப்படின்றது நம்மளுடைய எதிர்பார்ப்பு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக நம்ம வாட்ச் பண்ண வேண்டிய ஜோன் 446. ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்றதையும் ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். இதுதான் நேற்று மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங். 447 அப்படின்ற இடத்துல ஓப்பன் ஆகிருக்கு. இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா முன்னாடி நாள் ப்ரைஸ் க்ளோஸ் ஆகிருக்கு பார்த்திங்களா, 446.50. அதுக்கு பக்கமாகவே ஓப்பன் ஆகிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதோடைய தொடர்ச்சி. நேற்று முந்தா நேற்று எங்கே முடிஞ்சதோ அதோடைய தொடர்ச்சி தான் நேற்று மார்க்கெட்டுடைய ஓப்பனிங். அதோடைய தொடர்ச்சியை பார்க்குறப்ப நமக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரியுது. இந்த இடத்துல முன்னாடி நாள் மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போக முடியாமல் தான் கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. அதை ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டு கூட நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் மேலே இருக்கிற ஹையெல்லாம் கனெக்ட் பண்ணி போட்டிருக்கிறோம், கொஞ்சம் ஈஸியாக புரிகிறதுக்காக. ஏன்னா மார்க்கெட் கன்சாலிடேஷனில் சில சமயத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்க சமயம் நம்ம ட்ரெடிஷ்னல் இண்டிகேட்டரான ஒரு ட்ரெண்ட் லைன் அப்படின்றது ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் எப்படி வரைஞ்சி பார்த்தோம் அப்படின்னா, ப்ரைஸ் என்ன நடந்திருக்கு, ஓப்பன் ஆனதுக்கப்புறமா கரெக்டாக அந்த ட்ரெண்ட் லைன் உள்ளே இருந்து மார்க்கெட் 446 உடச்சிட்டு கீழே வந்திருக்கு. இது ஒரு செல் இண்டிகேஷன் நமக்கு கொடுத்துருக்கு. ஆனால் என்ன நடந்ததுன்னு பார்த்தோன்னா, இந்த 446 இப்போ ரெசிஸ்டன்ஸாக எடுத்து ரெசிஸ்டன்ஸாக மாறி ப்ரைஸை கீழே விளைவிச்சிருக்கணும். ஆனால் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருந்தது ரொம்ப நேரமாக. மறுபடியும் 446 உள்ளே போய் மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைன் உள்ளே ரொம்ப நேரம் கன்சாலிடேட் ஆகிட்டு இருந்திருக்கு. இந்த 46 உள்ள மேலே போவோமா கீழே வருவோமான்ட்டு ரொம்ப கன்சாலிடேட் ஆகி இந்த இடத்துல நின்றுட்டு கடைசியாக மார்க்கெட் பாருங்கள் ஓரளவு இந்த ஏரியாவை விட்டு கிளியர் பண்ணி மேலே போக ஆரம்பிச்சிருக்கு. மேலே போனது என்ன செஞ்சுருக்கணும், மார்க்கெட் நல்லா பையிங் போகிறது அப்படின்னா, இந்த புதுசாக வந்த ஹையை விட்டு புதிய ஹை க்ரியேட் பண்ணியிருக்கணும். ஆனால் போனது பாருங்கள், இது வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் புதுசாக ஹை க்ரியேட் பண்ண முடியாத காரணத்தினால நேராக சரிவு அடைஞ்சு 446 அப்படின்ற மறுபடியும் இந்த ஜோனை டெஸ்ட் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல திருப்பியும் மார்க்கெட்டை இதே மாதிரி தான் இங்கே நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி நாள் பாருங்கள், அக்டோபர் 28 மேலே போன மார்க்கெட் மறுபடியும் சரிஞ்சு கீழே இந்த இடத்துல ஒரு புல் பேக் கொடுத்துருக்கு. ஆனால் இந்த புல் பேக் முன்னாடி க்ரியேட் பண்ண ஹையை விட்டு மேலே போக முடியாத காரணத்தினால ப்ரைஸ் கீழே வரைக்கும் வந்திருக்கு. ஆனால் நேற்று என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அது ஓரளவு நல்ல ஸ்ட்ராங்காக புதிய ஒரு ஹை க்ரியேட் பண்ணியிருக்கு. அதாவது அதுக்கு முன்னாடி நாள் மார்க்கெட்டோட ஒரு ஹை க்ரியேட் பண்ணிட்டு அந்த இடத்துல கன்சாலிடேட் ஆகி மற்றும் அதால் முடியலை மேலே போகிறதுக்கு. அதுக்கப்புறம் கீழே மறுபடியும் ட்ராப் ஆகி 447.50 வந்துடுச்சு. இது ஏன் இப்படி நடந்தது அப்படின்னா, நம்மளை மாதிரி தான் பல ட்ரேடர்ஸ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரே விஷயம், 452 அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். இதை தாண்டினா மட்டும்தான் மார்க்கெட் பையிங்க்கு போகும் அப்படின்ற காரணத்தினால மார்க்கெட் இந்த படிப்படியாக முன்னேற பார்க்குது. ஆனால் இந்த இடத்துல கிளியர் பண்ண அதுக்கு போதிய ஸ்ட்ரென்த்து பத்தலை. அதனால் 447.50 கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்கிறத பார்க்கலாம். நம்ம இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் பார்த்திங்கன்னா ரொம்ப சாதாரணமான அனாலிசிஸை மட்டும்தான் எடுத்து நம்ம பண்ணுறோம். ஆனால் இது சாதாரணமான அனாலிசிஸ் மட்டும் கிடையாது, ரொம்ப பவர்ஃபுல்லான ட்ரெடிஷ்னல் அனாலிசிஸ். இந்த ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் அனாலிசிஸை இப்போ பார்க்கலாம். நேற்று மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங், அது முன்னாடி நாள் மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங் இங்கே இருக்குது, அதை விட கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கு. நேற்று மார்க்கெட் புதுசாக ஒரு ஹை க்ரியேட் பண்ணியிருக்கு. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா, முன்னாடி நாள் மார்க்கெட், இதுதான் நேற்று முன்னாடி நாள் மார்க்கெட், அதை விட புதுசாக ஒரு லோ க்ரியேட் பண்ணதுக்கு அப்புறமா ஹை க்ரியேட் ஆகிருக்கு. இதெல்லாம் நம்ம ரொம்ப முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய சில விஷயங்கள். லோ க்ரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா, அதாவது இப்போ எடுத்து பார்ப்போம், முன்னாடி நாள் மார்க்கெட்டை விட புதுசாக லோ க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்னா மார்க்கெட் கண்டினியூஸாக டவுன் ட்ரெண்டில் இருந்திருக்கணும். ஆனால் நடக்கலை. லோ க்ரியேட் ஆனதுக்கப்புறம் புதுசாக ஒரு ஹை க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்,
மார்க்கெட்டில் கொஞ்சம் பையர்ஸ் இருந்து மார்க்கெட்டை ஏற்றி விட்டுருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம். ப்ரைஸ் க்ளோசிங் பார்த்திங்கன்னா முன்னாடி நாள் ப்ரைஸ் க்ளோசிங்கை விட கொஞ்சம் அதிகம். மார்க்கெட் ஒரு பாயிண்ட் அதிகமாக முன்னாடி நாள் மார்க்கெட் இங்கே தான் க்ளோஸ் ஆகிருக்கு, நேற்று மார்க்கெட் இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ க்ளோசிங்கும் அதிகம். இதெல்லாம் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா மார்க்கெட்டில் இந்த 446 அப்படின்ற இடத்துல ஏகப்பட்ட பையிங் நடந்திருக்கு அப்படின்றத கண்டிப்பாக நம்மளால் மறுக்க முடியாது. ஏன் அப்படின்ற ரீசன் பல தடவை நீங்கள் பாருங்கள், இந்த 446 அப்படின்ற இடத்துல மார்க்கெட் தொற்றப்பெல்லாம் நிறைய தடவை பையிங் நடந்திருக்கு. மார்க்கெட் ரிவர்சல்ஸ் எல்லாம் 446 நடந்திருக்கு. ஸோ இது 446 ரொம்ப முக்கியமான இடம். இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன செய்யலான்றதை பார்க்கலாம். நம்ம நேற்று மார்க்கெட்டுடைய ஓப்பன் ஹைலோ க்ளோஸ் அனாலிசிஸ்லாம் பார்த்தா ஒரு பையிங்க்கு சாதகமான ஒரு யூகம் க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்றது நமக்கு தெரியுது. எப்படி தெரியுதுன்னா புதுசாக ஹை க்ரியேட் ஆகிருக்கு, க்ளோசிங் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு வித்தியாசமாக நேற்று 452 வரைக்கும் செல்லிங்கில் இருந்த நம்ம பொசிஷனை மாற்றி பையிங்க்கு ஃபேவரபுளாக மாற போகிறோம். 456 சப்போர்ட் ஜோனாக வச்சு மார்க்கெட்டில் பை பண்ணலாம். 445 இல்லை அதுக்கு கீழே இல்லை அதோடைய ப்ரீவியஸ் டே லோவர் ஸ்டாப் லாஸாக வச்சு ட்ரேட் பண்ணலாம். ஸோ இது ஒரு கன்சாலிடேஷனில் நம்ம எடுக்க போகிற முதல் தடவை நீங்கள் நோட் பண்ணியிருக்கலாம். என்றைக்குமே நம்ம வீடியோ ப்ரெசன்டேஷனில் ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டாவோ ட்ரேட் பண்ணுறது கிடையாது. ஆனால் இவ்வளவு சாதகங்கள் இவ்வளவு கன்ஃபர்மேஷன் நம்ம கிடைச்ச காரணத்தினால இன்றைக்கி 446 சப்போர்ட்டாக வச்சு பை பண்ணலாம். ஸோ 446 நம்மளுடைய முக்கியமான ஜோன். நேற்று 452 டார்கெட் பண்ணிட்டு இருந்தது, இன்றைக்கி 446 பையிங், அது வரைக்கும் பையிங் எடுத்துகிட்டு கீழே ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். காமெக்ஸ் மார்க்கெட்டோட ப்ரைஸை வச்சு பார்க்குறப்ப இன்றைக்கி மார்க்கெட்டோடைய ப்ரைஸ் ஓப்பனிங் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் நமக்கு சாதகமாக மார்க்கெட்டில் பையிங்கை ட்ரிகர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 448க்கு மேலே இல்லை 448 மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுவும் நமக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்க காரணத்தினால 446 நம்ம பேஸாக வச்சு பை பண்ணி அது கீழே ஸ்டாப் லாஸ் வைப்போம். ஆனால் நம்மளுடைய கிளியர் கன்ஃபர்மேஷன் எப்போ வரும் அப்படின்னா இந்த 52 மார்க்கெட் உடைச்சிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அடுத்த ஜோனான பாருங்கள் எல்லா லெவலும் நாங்கள் மார்க் பண்ணியிருக்கிறோம். இந்த லெவல்லாம் ஈஸியாக உங்களுக்கு போயிடும். ஸோ இந்த ஏரியா மட்டும்தான் கஷ்டமான இடம். இந்த இடத்த பிரேக் பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட் கண்டிப்பாக நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். மறுபடியும் இன்னொரு கிளியரான ஒரு இண்டிகேஷன் கொடுக்குறோம். மறுபடியும் 446 கீழே ப்ரைஸ் வந்துடுச்சு அப்படின்னா மார்க்கெட் செல் ட்ரெண்டுக்கு வர்றதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த 446 வாட்ச் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை மிக பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.